விஜய் டிவிக்கும் நீயா நானா கோபிநாத் சாருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கு உண்மையிலேயே நாட்டு மேலே வந்துட்டு அவ்வளோ அக்கறை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த தெருநாய்களை பற்றி வந்துட்டு டாபிக் எடுத்து வச்சு நீங்கள் பேசாமல் எப்பவும் போல் வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி அந்த மாதிரி டாபிக் வச்சு உங்கள் டிஆர்பி நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஏற்றிக்கலாம். இல்லை அப்படி உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னா வந்துட்டு வாங்க. ரோட்டில் நிறையா மாடெல்லாம் படுத்துருது, அதனால் நிறையா ஆக்சிடெண்ட் ஆகுது. நாளையிலேருந்து மாட்டை எல்லாத்தையும் தூக்கிடலாங்களா? செவன்டுக்கு 2 பேர்த்தையும் இங்கே உட்கார வச்சு வந்துட்டு அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு ஒரே நாளில் அவங்க டிஆர்பிக்காக ஆக்சுவலாக வந்துட்டு ஏற்கனவே ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்னால வந்துட்டு ஏற்கனவே பிரிவினை உண்டாகிட்டு இருக்குது. இப்போ நாய்க்காக நாய் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. என்ன சார் நியாயம் இதெல்லாம்? அந்த பக்கம் இருக்கவங்க ஆக்சுவலாக வந்துட்டு திருநாய்கள்னால் வந்துட்டு கடி வாங்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வலி ரொம்ப நியாயமானது. இந்த பக்கம் ஆக்சுவலாக வந்துட்டு மனுஷங்க மிருகத்து மேலே வந்துட்டு அக்கறை காட்டுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்துட்டு அவங்கள அப்படியே வந்து வில்லனாக மாற்றிட்டீங்க. இல்லை புரியல. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு உண்மையிலேயே அக்கறை இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக வந்து ஒரு ப்ரோக்ராமில் பேசணும். அதை விட்டுட்டு 2 பேத்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு வந்துட்டு அவங்கள வில்லனை மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதும் இவங்கள வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறதும் இதெல்லாம் நியாயமே இல்லை சார். உங்கள் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. சீரியஸ்லி யூ ஆர் ஒன் அமௌங் தட் பாலிடிக்ஸ் வேஸ்ட். மக்களே, அப்புறம் இன்னொரு விஷயம், இப்படி திருநாய்களுக்காக வந்துட்டு நம்ம சண்டை போட்டிருக்கோன்னா நம்மளை இங்கே டைவெர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி பெருசாக ஏதோ வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். கமெண்ட் செக்ஷனில் கண்ணாபின்னான்னு வந்துட்டு அசிங்கமாக திட்டி ஆக்சுவலாக வந்துட்டு உங்களையும் நீங்கள் வந்துட்டு அசிங்கப்படுத்திக்காமல் தெளிவாக யோசிங்க. உங்கள் கோபத்தையும் உங்கள் எமோஷன்ஸையும் வச்சு பின்னாடி வந்துட்டு ஒரு பிளேமெண்ட் இருக்காங்க. இத்தனை நாளாக நமக்கு ரேபிஸ் இல்லையா? இத்தனை நாளாக வந்துட்டு இந்த திருநாய் பிரச்சனை இல்லையா? என்ன இப்போ திடீர்னு இப்போ மட்டும் ஏன் சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலாக வந்து நாட்டில் உள்ள மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து வச்சு ஏன் பண்ணணும்? கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. இந்தியாவில் ஏற்கனவே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. அதில் விட முக்கியமான விஷயம், ஜிஎஸ்டியை ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இப்போ இறக்கியிருக்காங்க. சந்தோஷப்படாதீங்க, இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது. அது இல்லாமல் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோல், டெய்லி உங்கள் வண்டிக்கு போடுற பெட்ரோல் 100% அது பியூர் பெட்ரோல் கிடையாது, எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல். அதனால் என்னென்ன ஆபத்து வருதுங்கிறதையும் வந்துட்டு நிறையா வீடியோஸ்லேயும் ரிவ்யூஸ்லேயும் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து அப்பீல் பண்ணியும் அந்த அப்பீலை வந்து டிஸ்மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 100 ருபீஸ் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா 100 ருபீஸ்க்கு பெட்ரோலுக்கு நீங்கள் செலவு பண்ணால் பரவாயில்ல, மிக்ஸ்டு பெட்ரோலுக்கு ஏங்க 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்? இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து விஜய் டிவியில் வச்சு பேச சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நாளே வந்து இடி வந்துடும், சரிங்களா? அதனால தான் வந்து நீயா நானா விவரமாக ஆக்சுவலாக வந்துட்டு சென்சேஷனலான டாப்பிக்கை சூஸ் பண்ணி நம்மளை பகட கையை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சமாவது வந்துட்டு அறிவு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நமக்குள்ளே நம்ம சண்டை போடாமல் நியாயமான கோரிக்கைக்காக சண்டை போடுங்க.